குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்ஸினுடைய எல்லா டாப்பிக்கும் பார்த்தாச்சு. மீன், மீடியன், மோட், அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரிஸில் எல்லா டைப்பும் பார்த்தாச்சு, கம்பைன் பண்ணியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கான மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் என்னன்னா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிங்கிறது நம்மளுடைய எண்களினுடைய சராசரியை எந்தெந்த டைப்பில் நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த சராசரியினுடைய பரவல், அந்த டிஸ்பர்ஷனை எந்த ரேஞ்சில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 4 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி எப்படி மீன், மீடியன், மோடுங்கிற அந்த 3 டைப்ஸில் கொடுத்தாங்களோ அதேமாரி மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனை வந்து ஒரு 4 டைப்ஸில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது இந்த டிஸ்பர்ஷன், மெஷர்ஸ்னுடைய டிஸ்பர்ஷன், அதனுடைய ஆவரேஜினுடைய பரவலை இந்த 4 டைப்பில் நம்மளுடைய கேல்குலேஷனில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுங்கிறது ஒரு 2 டைப்பில் நம்மளுடைய சொல்யூஷன் கிடைக்கும். இதை ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு எப்பயுமே இது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எந்த கொஷின் எடுத்தாலும் 3 டைப் ஆஃப் கொஷின் மாடல் இருக்குது. இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரிஸுங்கிற ஒரு 3 டைப் ஆஃப் கொஷின் மாடல் இருக்குது. நம்ம பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனை 2 டைப்பில் அதனுடைய சொல்யூஷனை நம்ம சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் அப்சல்யூட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுங்கிறது 2 டைப்பில் நம்மளுடைய ஆன்சர்ஸை நம்ம கண்டுபிடிக்கும். அதாவது ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரேஞ்சுக்கு வந்து ஒரு அப்சல்யூட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுங்கிற ஒரு சொல்யூஷனும், அதே ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுங்கிற 2 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அந்த 2 ஆன்சர் என்னன்னா, இதை நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆன்சர் தான் நம்மளுடைய அப்சல்யூட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிலேஷன், 2 நம்பர்ஸ்க்கான ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கக்கூடியதான் இந்த ரிலேட்டிவ் மெஷர்ஸ். இந்த ரிலேட்டிவ் மெஷர்ஸ் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. -1 to +1 இன் பிட்வீன் வேல்யூஸாக தான் நமக்கு இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனுடைய ஆன்சர்ஸை நீங்கள் வந்து இன்டிஜர் வேல்யூஸாக நம்ம சொல்ல முடியாது. 0 பாயிண்ட் சம்திங் ஒரு டெசிமல் வேல்யூஸாக தான் நம்மளுடைய ஆன்சர்ஸை நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ரேஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் 2 டைப் ஆஃப் ஆன்சர் இருக்குது. குவார்டைல் டிவியேஷன் எடுத்துக்கிட்டாலும் அப்சல்யூட் குவார்டைல் டிவியேஷன் ஆன்சர் இருக்குது. ரிலேட்டிவ்னா கோஎஃபிஷியன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிற ஒரு ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுடைய ஆன்சர்ஸும் நம்ம இன்க்ளூடிங் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான ரேஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் பார்க்கக்கூடிய 4 டைப். அந்த 4 டைப்பில் 2 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்குது. ரிலேட்டிவ் மெஷர்ஸ், அப்சல்யூட் மெஷர்ஸ். ஸோ இந்த மெஷர்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டைப்பான ரேஞ்சு. ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொன்னால், எப்பயுமே ஒரு ரேஞ்சு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு தரத்தை எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிறவங்களும் ஒரு சின்ன ரேங்க்ல இருக்கிறவங்களுடைய டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கான அந்த ரேஞ்ச் என்னங்கிறது நமக்கு சொல்ல முடியும். அதுதான் நம்மளுடைய ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது எப்படி சொல்லணும்னா, ஒரு டிஃப்ரெண்ட் பிட்வீன் த லார்ஜ் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த அப்சர்வேஷன். எப்படி ஒரு ரேஞ்சுங்கிறது லார்ஜ் வேல்யூஸுக்கும் ஸ்மாலஸ்ட் வேல்யூஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி நம்ம சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய ரேஞ்ச். ஸோ அப்போ நம்மளுடைய ரேஞ்சுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, L மைனஸ் F. இதில் Lங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ, Lங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ, Sங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளுடைய ரொம்ப சிம்பிளான 2 மார்க் கொஸ்டின் டைப் தான் இந்த ரேஞ்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன் இது ரெண்டுமே என்னென்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த ரேஞ்ச் ஒரு பொசிஷனை கண்டுபிடிக்கக்கூடியது தான் அந்த ரேஞ்சும் குவார்டைல் டிவியேஷன். அந்த ஃபஸ்ட்டு 2 டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், பர்டிகுலராக ஒரு பொசிஷனை கண்டுபிடிக்கக்கூடியது, அதாவது லாஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஒரு பொசிஷனை கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சர் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. மற்ற 2 பார்த்தீங்க, இந்த மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் த அப்சர்வேஷனுடைய சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா வேல்யூஸும் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியது மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ நம்மளுடைய ரேஞ்சு நான் சொல்லிட்டேன். ரேஞ்சுங்கிறது என்ன, L மைனஸ் S. இந்த L மைனஸ் Sங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, L மைனஸ் S. Lங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ, Sங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இது வந்து நம்மளுடைய ரேஞ்சுக்கான ஃபார்முலா. இந்த ரேஞ்சுக்கான ஃபார்முலா நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஆன்சர் அப்சல்யூட் மெஷர்ஸ். அதுவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது தான் நம்மளுடைய ரிலேட்டிவ் மெஷர். அந்த ரிலேட்டிவ் மெஷருக்கான ஃபார்முலா என்னன்னா, 2 வேல்யூஸ்க்கான இந்த டிஃபரெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் L மைனஸ் S டிவைடட் பை L ப்ளஸ் S. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கான ஃபார்முலா.
once again largest value is different from the smallest value. இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கான டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சா நம்மளுடைய ரேஞ்ச் கிடைச்சிரும். அதுவே நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதிலே முடிச்சிடுறேன். அதோட சொல்யூஷன்னா ஃபைண்ட் த ரேஞ்ச். Find the range for the following data and its coefficient ரெண்டு ஆன்சரையும் நமக்கு கேட்குறாங்க. அந்த வேல்யூஸ் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 31, 38, 33, 50, 27, 49, 44, 25, 28, 21 இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் கொஷின்? இண்டிவிஜுவல் சீரீஸ். இண்டிவிஜுவல் சீரீஸ்னாலும் கண்டினியூஸ் சீரீஸ்னாலும் டிஸ்கிரீட் சீரீஸ்னாலும் ரேஞ்சுக்கான ஃபார்முலா ஒன்று தான். L minus S divided by L plus S. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான் நீங்கள் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே சொல்லலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சுக்கான ஃபார்முலா நான் இங்கே எழுதிட்டேன். எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூஸில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ செக் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது 50. இருக்கிறதுலே இந்த எல்லா வேல்யூஸுமே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன? ஸோ 21. ஸோ தேர்ஃபோர் த ரேஞ்ச் 50 minus 21. அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் வேல்யூ சிம்பிளாக முடிக்கலாம். ரேஞ்ச் வேல்யூ என்ன? 50 minus 21 என்ன வருது நமக்கு ஆன்சரு? 29. இதுதான் நம்மளுடைய ரேஞ்சுக்கான ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் நமக்கு தான் எல் எஸ்ஸோட ரெண்டு வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ L minus S divided by L plus S. இப்போ L minus S என்ன? 50 minus 21 divided by 50 plus 21. ஸோ இதுதான் L minus S divided by L plus 1. ஸோ 29 divided by 71. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 29 divided by 71 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 0.4085. ஸோ இந்த ரிலேட்டிவ் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது -1க்கும் +1க்கும் இன் பிட்வீன் வேல்யூஸ் தான் நம்மளுடைய ரிலேட்டிவ் மெஷர்ஸ். அது நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 0. something இல்லைனா நெகட்டிவ்ல நம்மளுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ரேஞ்சு. பார்த்துக்கோங்க, ரேஞ்சு இண்டிவிஜுவல் சீரீஸ்னாலும் கண்டினியூஸ் சீரீஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபார்முலா L minus S அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மட்டும் தான். கோஎஃபிஷியன்ட் பார்த்துங்க, L minus S divided by L plus S. ஸோ ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சிம்பிளாக எடுக்கலாம். இதில் இருக்கக்கூடியதை செக் பண்ணி லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன, ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் என்னன்னு எடுத்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சா ரேஞ்ச் கிடைக்கும். அதுவே நம்ம டிவைட் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்முடைய வேல்யூ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரேஞ்சுக்கான ஒரு கண்டினியூஸ் சீரிஸ் இல்லை டிஸ்கிரீட் சீரிஸில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை நம்ம பார்த்து அதோட சொல்யூஷன் சொல்லிடலாம். தேங்க்யூ.